இது எல்லாமே நமக்கு வேலி ஓரம் உள்ள கிளரி செடியான்னு சொல்லிடுற ஒரு செடி வச்சுருக்கோம். இது வந்து ஆடு மாடு சாப்பிட்றதுக்காக இது அதுக்கு உண்டான தீவனம். ப்ளஸ் கோழியும் இதை சாப்பிட்டுக்கிடும், மாடும் சாப்பிட்டுக்கிடும். இது வந்து ஒரு வகையான எலுமிச்சை, நல்லா பருசாக வரக்கூடிய எலுமிச்சை ரகம். இது அமேசானில் வாங்கினது, வாங்கி வச்சு இப்போ 2 வருஷம் ஆகுது. இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இது வளர்ச்சி இருக்குது. இது வந்து நார்த்தை, இதுவும் அமேசானில் தான் இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. இது வந்து இப்போ அநேகமாக இந்த வருஷம் காய்ப்புக்கு வந்துடும் நினைக்கிறேன். செடி ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. இது ஒரு வகையான நெல்லி செடி, இதுவும் அமேசானில் வாங்கினது. இதுவும் அநேகமாக அடுத்த வருஷம் காய்ப்பு, இதுவும் வச்சு 2 வருஷம் ஆகுது. அடுத்த வருஷம் காய்ப்புக்கு வந்துடும். இது வந்து பம்பளி மாஸ் செடி, குற்றாலத்தில் சீசன் நேரத்தில் விற்கக்கூடியது பம்பளி மாசு. இது ஒரு பழச்செடி, இது அமேசானில் இருந்து வந்தது. இது வந்து கல்கல்னு ஒரு வெரைட்டி ஊறுகாய்க்காக எலுமிச்சம்பழத்தோட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். இந்த சைஸில் எலுமிச்சம்பழத்தை விட இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். நல்ல ஜூஸியாக இருக்குது. இது ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு வகையான எலுமிச்சை தான். இதுவும் வச்சு 2 வருஷம் ஆச்சு. இதோட வளர்ச்சியும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இது நார்த்தை, இதுவும் நார்த்தை. இது ரெட் லேடி பப்பாளி, இப்போ தான் வச்சுருக்கோம், 1 மாதம் ஆகுது. இது பம்பளி மாஸ். இது குட்டியாக காய்க்கக்கூடிய ஆரஞ்சு, புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், ஆரஞ்சு டேஸ்ட் இருக்கும். இது வந்து போன்சாய் மாதிரி குட்டியாக இருக்கும், நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும். இப்போ தான் ஃபஸ்ட்டு காய் காய்ச்சிருக்கு. இது நாவல், இது நார்த்தை. இது மகா வில்வம். இது மாதுளை. இது வந்து முதல்ல ஒரு பூ எடுத்துச்சு, அதை உருவி விட்டுட்டோம். அப்படின்னா தான் செடி நல்லா வளரும்னு. இப்போ 2வது பூ எடுத்துருக்கு. இது காய்ப்புக்கு விட்டுடலாம். இது வந்து ஆப்கான் அத்தி, இப்போ வச்சு இது 1 மாதம் ஆகுது. இதுவும் மாதுளை தான். இது இந்த 2 மாதுளையும் அமேசானில் இருந்து வந்தது தான். இது வச்சு 2 வருஷம் ஆகுது. இது வந்து மாவு, இதுவும் அமேசானில் இருந்து வந்தது, வச்சு 2 வருஷம் ஆகுது. அடுத்த வருஷம் அநேகமாக காய்ப்புக்கு வந்துடும். தளர் இருக்குல்ல, இந்த தளர் இப்படியே ஒடிச்சு விடணும். ஒடிச்சு விட்டோம்னா அதில் இருந்து அப்படியே பக்கம் அடிச்சுக்கிட்டே வரும். நமக்கு வந்து காய்ப்பு வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு வகையான நாவல். இது வந்து சீட்லெஸ் நாவல்னு சொல்லிட்டு கேரளா பாலோடுல இருந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த பாலோடில் தான் இந்த வாழைக்கன்று எல்லாமே வாங்கினோம். அவங்களோட நர்சரியில் வாங்கினது இது சீட்லெஸ் நாவல். இது வந்து ஆரஞ்சு, இப்போ தான் வச்சுருக்கு, 1 வருஷம் ஆகுது. இது கேரளா நர்சரியில் வாங்கினது, ஒரு வித்தியாசமான பழச்செடி. இதுவுமே கேரளா நர்சரியில் வாங்கினது. இது வந்து ஜம்போ நாவல். நாவலில் 2 வெரைட்டி, ஒன்று வந்து பெருசாக இருக்கக்கூடிய ஜம்போ நாவல் ஒன்றும், அடுத்தது வந்து அந்த சீட்லெஸ் நாவல். இது 2மே நம்ம இடத்துல இருக்குது. இது சீட்லெஸ் நாவல். இது ஒரு பழச்செடி மரம். இது ஃபுல்லாமே ப்ளம்ஸ் மாதிரி காய், கருப்பாக மரம் ஃபுல்லாக காய்க்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுவும் கேரளா நர்சரியில் வாங்கிட்டு வந்தது தான். இது வந்து லிச்சி. இது வந்து பலா மரம். இது ரவியர்னா நர்சரின்னு சொல்லி கடையத்தில் வாங்கினது. இதோட காய் வந்து மினிமம் வந்து 25 கிலோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். காய் நல்ல பெரிய சைஸ் காயாக வரும். பழம் இனிப்பாகவும் இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும்.
இது வந்து பன்னீர் கொய்யா. இது பன்னீர் கொய்யால நல்ல இனிப்பாக இருக்கும். காய் வந்து ஒரு பச்சை கலரில் காய் காய்க்கும். இது அதோட பூ. கறிப்பலா அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ன சைஸாக இருக்கும். இது நம்ம காய் மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு வாழைக்காய் மாதிரி கறி வைக்கக்கூடிய பலா. இது பழுக்காது, கறி மட்டும் வைக்கலாம். இது வந்து பாக்கு. இது வந்து நாகலிங்க பூ. இது அமேசானில் வாங்கினது. இது கிரேப்ஸு. இது பச்சை கலர், அமேசானில் தான் வாங்கணும். இது வந்து வெல்வெட் ஆப்பிள். இது வந்து நல்ல ஒரு இலைக்கு ஒரு காயாக காய்க்கக்கூடியது. இதோட காய் தோல் வந்து வெல்வெட் மாதிரி இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் இதோட பழம் இருக்கும். ஆப்பிள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதா வில்வம். இது செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி. இது வந்து ட்ரையலுக்காக ஒரு குழியில் 4க்கு 4 குழி எடுத்து ஒரு குழியில் 4 தென்னை வச்சுருக்கோம். இதில் 2 வந்து தென்னை வந்து நாட்டு ரகம் நெட்ட ரேட்டு. அந்த 2 ரகமும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இளநிக்காக உள்ள செவ்வளனி, அது பச்சை இளநி. இது வந்து ஆடு மாடு தீவனத்துக்காக தான் வளர்த்துருக்கோம். இது லட்சக்கட்டை கீரைன்னு சொல்கிறது. நம்மளுமே அதை கறி வச்சு சாப்பிட்லாம். இது வந்து நல்ல இலைகள் நிறையா வரும். இதோட இலைகளை வந்து மாடுகளுக்கு கொடுக்கலாம். இது கிளரி செடியா. இது கோழிக்கு மருந்துக்காக கற்பூரவல்லி. இது பாக்கு. இது வரிசையாக வந்து வேலிக்காகவும் வளர்த்துருக்குறோம், நமக்கு ப்ளஸ் மாட்டு தீவனத்துக்காகவும் இருக்குது. கத்தாழை, இதெல்லாம் ஓமவல்லி, இதெல்லாம் மருந்துக்காக உள்ளது. கிளரி செடியெல்லாம் நமக்கு வந்து மாடு தீவனத்துக்காக வளர்த்துருக்குது. இது வந்து பலா செடி. இதுதான் முத வந்துச்சு. 2 பலாவும் ஒரு லிச்சியும் அமேசான்ல இருந்து வந்தது. இது வந்து பன்னீர் கொய்யா. இது வந்து லிச்சி. இது ஒரு பலா. இது வந்து திசுவாழையில நேந்திரன். இது வந்து கோயம்புத்தூரில் வாங்கின கன்று. இது குவிண்டால் நேந்திரன்னு சொல்லி நம்ம வாங்கியிருக்கோம். இதில் ஒரு 1000 கன்று நட்டு இருக்கோம். இது வந்து பாதைக்கு வடக்கு சைடு, பாதைக்கு தெற்கு சைடு, வடக்கு சைடும் சேர்ந்து இளநி மரம் மொத்தம் ஒரு 450 மரம் இருக்கும். நெல்லியில் ஒரு 50 மரம் இருக்கும். வாழை வந்து இப்போ புதுசாக நட்டுருக்கிறது ஒரு 1000 வாழை. ஆனால் அது கரெக்டாக நம்ம மழை நேரத்தில் வச்சதுனால ஒரு 200 போயிடுச்சு. ஒரு 800 வாழை தான் இப்போதைக்கு இருக்குது. அதே மாதிரி கொலை தள்ளுன வாழை ஒரு 1000 வாழை இருக்குது.